பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவர். அவர் செய்த நன்மைகளை காட்டிலும் மனுஷன் நன்மை பெரிதல்ல. ஆண்டவர் நம்மளை எந்த இடங்களிலெல்லாம் நம்மளை சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறார். நம் கண்ணீரை துடைத்திருக்கிறாரு. நம்ம போன பாதைகள் எல்லாம் ஆண்டவருடைய நம்பிக்கையும் பலனும் இருந்தனால இன்னைக்கு நம்மளை வாழ வைத்திருக்கிறார். ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கே நம்ம வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருந்த போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு நம்மளை தொட்டு நம்மளை வாழ வைத்திருக்கு. அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவனா இருக்காரு. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பாருங்க, அநேக இடங்கள்ல ஒரு வார்த்தைகள் கேட்போம். என்னன்னு சொன்னா, நான் இந்த மனுஷனை ரொம்ப நம்புறேன், என்னுடைய ஃப்ரெண்ட ரொம்ப நம்புறேன், என்னுடைய முதலாளிய ரொம்ப நம்புறேன், என்னுடைய வேலையை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக பேர் உலகத்துல நிறைய பொருட்கள் மேல, மனுஷர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. காரணம் என்ன, ஏன் வைக்கிறாங்கன்னா, அதை அவங்க பார்க்கறதுனால அங்க காணப்படுகிற விஷயங்கள் உண்மை என்று எண்ணி அவங்க மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா வசனம் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறாரு, கர்த்தர் பேரில் பற்றுதலாய். அப்படின்னா நம்ம ஆண்டவரை எல்லா விதத்திலையும் நம்பி வாழும்போது, அதை விசுவாசித்து வாழும்போது, அந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதும் பற்றுதலாய் இருந்தோம்னு சொன்னா, ஆண்டவர் நிச்சயமா அந்த மனுஷனை காட்டிலும், மனுஷன் செய்கிற இரக்கத்தை காட்டிலும், மனுஷன் நம்மளுக்கு செய்யற நன்மையை காட்டிலும் தேவன் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய கிரியைகளை, மனுஷனுடைய தன்மைகளை கண்டு அநேக இடங்கள்ல நம்ம சார்ந்திருக்கிறோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் மனுஷன் அவருக்கு ஒரு காலகட்டம் தான், அவருக்கு ஒரு நேரம் தான். அவர் உதவி செய்ய முடிகிற அளவுக்கு தான் உதவி செய்வாங்க, அதுக்கு மேல முடியாது. ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் எல்லா காலமும் சதா காலம் நம்மளுக்கு நன்மை செய்கிறார். அவருடைய வேலை வசனம் சொல்லுகிறது, ஒரு போதும் குறைந்து போகுது. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் நம்மளை விட்டு குறைந்து போகாது, நம்மளை விட்டு விடுங்க. அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷனை நம்ப வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரின் பேரில பற்றுதலா இருப்பது நம்மளுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு வேலை, நம்மளுக்கு சமாதானம், நம்மளுக்கு ஒரு நிம்மதி. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் பொருட்படுத்தி நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்க உலகத்தை பார்க்கிறத காட்டிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்யுமாக. நல்ல தகப்பனே, இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்துங்க. கர்த்தாவே, நாங்கள் உலகத்தை பார்த்தாலும், உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை பார்த்தாலும், ஆண்டவரே நீர் அதெல்லாம் காட்டிலும் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில இருந்து நன்மை செய்யும்படி இயேசுவின் நாமத்தான் வேண்டுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.